திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள கருட சேவைக்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் வெண்பட்டு திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடை பகுதியில் இருந்து தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இந்த திருக்குடை ஊர்வலத்தோட சிறப்புகள் என்ன, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலமானது சென்னை பூக்கடை பகுதியில் உள்ள சின்ன கேசவ பெருமாள் கோயிலில் விமர்சையாக தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. பல்வேறு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து திருக்குடை ஊர்வலமானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு தரிசனம் செய்து வருகிறார்கள். ஊர்வலமாக செல்லக்கூடிய நிலையில வழி நெடுகிலும் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதுகிறது. ஒவ்வொரு இடத்திலும் முக்கியமா பார்த்தோம்னா இன்று மாலை 4 மணிக்கு யானைக்கவுனி பகுதியை கடக்கிறது. தொடர்ந்து அயனாவரம் பகுதி அந்த வழியாக செல்லக்கூடிய நிலையில யானைக்கவுனி பகுதியில பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடி திருக்குடையை வணங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக வழங்கப்படுவது வழக்கம். பல நூறு ஆண்டுகளாகவே இந்த காணிக்கை அந்த வெண்குடைகள் தமிழகம் சார்பில் காணிக்கையாக வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டும் கூட அந்த வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக தமிழக பக்தர்கள் சார்பில் காணிக்கையாக வழங்கப்பட்டு இருக்கிறது. 11 வெண்குடைகள் அழகிய வெண்குடைகள் காணிக்கையாக வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த வெண்குடைகளானது பூக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் கோயிலில் இருந்து பூஜைகள் எல்லாம் செய்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஊர்வலமாக தற்பொழுது எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 11 வெண்குடைகள் அந்த வெண்குடைகளும் எடுத்து செல்லப்பட்ட ஊர்வலமாக எடுத்து செல்லப்படக்கூடிய நிலையில சுமார் 4 மணி அளவில் யானைக்கவுனி பகுதியை கடக்க இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த வெண்குடைகள் அக்டோபர் 7ஆம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா திருக்குடை ஊர்வலமானது NSP போஸ் சாலை, கோவிந்தப்பா நாயக்கர் தெரு சந்திப்பு, பைராகி மடம், வால்டாக் சாலை வழியாக மாலை 4 மணிக்கு யானைக்கவுனி பகுதியை கடக்கும். தொடர்ந்து யானைக்கவுனி பாலம், சூளையின் நெடுஞ்சாலை, நேபி ரோடு, வடமலையான் தெரு, தானா தெரு, செல்லப்பா தெரு வழியாக திருக்குடை ஊர்வலமானது செல்ல இருக்கிறது. வழி நெடுகிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோத இருக்கக்கூடிய நிலையில அதுக்கேற்ற வகையில் போக்குவரத்து மாற்றமும் கூட செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா பாதுகாப்பு பணியில 500க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயில் பகுதியில் மட்டும் தொடர்ந்து வழி நெடுகிலும் கூட அங்கங்கு இருக்கக்கூடிய அந்த போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலமானது விமர்சையாக தொடங்கி இருக்கிறது. வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு திருக்குடையை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.